ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸைஸ் 2.5ல செகண்ட் சம் போகலாம். சால்வ் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 விச் கிரேட்டர் than or equal to 0. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ மைனஸை மல்டி பண்ணுமா, மல்டி பண்ணால் நமக்கு ப்ளஸ் ஆகும் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 ஆகும். நம்ம மைனஸை மல்டி பண்ணால் என்ன பண்ணுவோம், இந்த சிம்பிள் கண்டிப்பாக நீ மாற்றி ஆகணும். ஏன்னா நமக்கு இந்த லெஸ் தேன் கிரேட்டர் than வேல்யூ நம்ம அப்படியே நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இதை ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா, எனக்கு மல்டி பண்ணால் என்ன வரணும், ப்ளஸ் 2 வரணும். அதே ரெண்டு நமக்கு ஆட் பண்ண நமக்கு மைனஸ் 3 வரணும். இப்போ -1 -2 ஆட் பண்ணி பாருங்க, -3 வருமா, மல்டி பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், 1 2 2 வந்துருமா. அப்போ ஆன்சர் அது x-1 இன்ட்டுனது x-2. அப்போ இது நம்ம எக்ஸ் வேல்யூ மட்டும் அப்படியே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கண்டிப்பானது எக்ஸ் வேல்யூ 1, 2 தான் வரப்போகுது இல்லையா. அப்போ இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சோம் ஈஸியா. இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 0 எடுத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ 1ம் 2ம் வரும். ஈக்குவல் 0 எடுத்தா ஆனால் இங்கே எடுக்க மாட்டோம், எனக்கு யூனிக்யூட் இருக்கு. ஜஸ்ட் இங்கே நான் வச்சு இன்டர்வல்ஸ் பெருமை யூஸ் ஆகும். அப்புறம் அது நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிவா. அடுத்த சின்ன வேல்யூ இது இடத்துல 1 தானே, 1 அது இந்த 1ஓட ப்ளஸ் நமக்கு 2 போட்டோமா, லாஸ்ட் நம்ம என்ன வரும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து. இப்போ 3 இன்டர்வல் எங்கே இருக்கா, டேப் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்டர்வல், செகண்ட் வந்து சைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் x-1. அடுத்தது வந்து சைன் ஆஃப் செகண்ட் ஃபேக்டர் x-2. அடுத்தது சைன் ஆஃப் சொல்லிட்டு அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் மல்டிபிள் இல்லையா, அது மொத்தம் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து +1. அடுத்த இன்டர்வல் வந்து 1லேருந்து 2. அடுத்த இன்டர்வல் வந்து 2லேருந்து இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி +1, இப்போ 1லேருந்து 2, 2லேருந்து இன்ஃபினிட்டி. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி 1 நான் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் பார்த்துருப்போம். மைனஸ்லேருந்து ப்ளஸ் தானே பண்ணலாம், நீங்கள் 0 எடுத்துங்க எப்பயும். அப்போ இங்கே x-1 தானே இருக்கு, x 0 ஆகும், 0 -1 -1 வரும்ல, இப்போ நெகட்டிவ். அது இங்கே வரும் 0 -2 -2 தான் இருக்கும், அதுவும் நெகட்டிவ் நமக்கு பாசிட்டிவ் வரும். அதுல 1,2 இருக்கா, 1,2 நம்ம 1.5 தரலாம். நீங்க 1.5 தீனா இப்போ x-1 தானே, அப்போ 1.5 -1 சரிங்களா. அப்போ 1.5 -1 சொல்லும்போது இது நமக்கு கிரேட் நம்பர் இல்லை, ப்ளஸ் வேல்யூ. அது இங்கே பாருங்க, நம்ம என்ன தரோம், நமக்கு 1.5 தான் தருவோம். அப்போ 1.5 -2 இருக்கு இல்லையா, அப்போ -2 நமக்கு -2 தான் பெருசு, அப்போ நான் நெகட்டிவ் வந்துடும். அப்போ ப்ளஸ் மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 2 to இன்ஃபினிட்டிவா நம்ம என்ன தரலாம், 3 எடுத்துலாமா. 3 எடுத்துனா 3 -1 +2 தானே, ப்ளஸ். அதே 3 -2 அதுவும் நமக்கு வந்து ப்ளஸ் தான். அப்போ ஆன்சர் ப்ளஸ். இப்போ நமக்கு இந்த இடத்துல ரிலேஷன் நமக்கு வந்து என்ன இருக்கணும், லெஸ் தான் இருக்கணும் இல்லையா. அப்போ நெகட்டிவ் தான் வரணும். இப்போ நெகட்டிவ் எந்த நமக்கு இன்டர்வல் நமக்கு 1 to 2 இல்லையா. அவங்க லெஸ் தான் ஆர் ஈக்குவல் ஊத்துறாங்களா, அப்போ 0 வரலாம். இப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா therefore சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா x belongs to க்ளோஸ் பிராக்கெட் போட்டுருங்க 1, 2. ஏன்னா ரெண்டும் இன்ஃப்ளோ அந்த இன்டர்வல் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, டெர்மினல் 1ம் 2ம் நமக்கு வந்து நமக்கு இன்ஃப்ளோட் ஆகும். ஏன்னா ஈக்குவல் 0 வரலாம் இல்லையா. சம்மதிசா இங்கே என்ன பண்ணா வச்சுங்க, இந்த -x2 அது ப்ளஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக மாற்றணும், மைனஸாக மல்டி பண்ணும்போது இந்த சிம்பிளை நீ மாற்றிருங்க. கிரேட்டர் தான் ஈக்குவல் என்ன மாட்டோம், லெஸ் தேன் ஈக்குவலாக மாறிடும். அதை மிஸ் பண்ணுறாதீங்க. அது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த இன்டர்வலாக நம்ம செப்பரேட் பண்ணோம். ஒவ்வொரு இன்டர்வலையும் நம்ம செக் பண்ணணும், அந்த வேல்யூ என்ன வருது, ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ். நமக்கு தேவை நெகட்டிவ், அப்போ அந்த இன்டர்வலும் இங்கே ஆன்சர் எடுத்துங்க.